அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். வீட்லேருந்தே ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ்ன்னு தான் சொல்லுங்கள். க்ரைம் மிஸ்ட்ரி நிறைஞ்சிருக்கணும், த்ரில்லர் மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் கிறிஸ்பாகவே இருக்கணும். ஒரு 3 மணி நேரம், 2:30 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்குள்ள முடிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னு ஒன் டைம் ஆச்சா இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்காக இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் தான் இப்போ தமிழ் டப்பிங்கோட இருக்குது. அதுதான் த இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி பரி ட்ரூத். இந்த ஒரு கதைக்களம் வந்து ரொம்ப ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைக்களம். எதுக்காகன்னா 2012 ஒரு இந்தியாவே உலுக்குன ஒரு கொலை சம்பவம் நடந்தது. அது வந்து ஷீனா போரா அப்படின்னு சொல்லி 25 வயசு பொண்ணோட கொலை கேஸ் வந்து பெரிய அளவு சென்சேஷனலாக வந்து இந்திய அளவில் மீடியாவில் பேசப்பட்டுச்சு. அதை மையமாக வச்சு தான் இந்த ஒரு சீரீஸை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலான அதோட அந்த கேஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலோட கதை தான் இதோட வெப் சீரிஸு. ஸோ அதனால் இது டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதனால் இந்த ரிவ்யூ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி வெப் சீரிஸு, புது படங்கள் எல்லாமே தியேட்டர்கள்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஓடிடியில் இந்த மாதிரி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த கதைக்களம் வந்து இந்திராணி முகர்ஜி அவங்களோட வியூவில் தான் சொல்லப்படுது. அவங்க தான் அந்த மெயின் அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லி இன்னும் அந்த கேஸ் வந்து நிலுவையில் தான் இருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர். இன்னும் தண்டனை வந்து உறுதி செய்யப்படலை. ஸோ அவங்களோட பார்வையில் தான் இந்த கதைக்களம் நகருது. அவங்க வந்து நிரபராதி குற்றவாளியான்னு இன்னும் உறுதி செய்யப்படலை. கோர்ட்டில் வந்து கேஸ் பெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த வெப் சீரிஸ் வந்து வரலாமா வேணாமான்னு தான் ஒரு ஒரு ஆசிலேஷன்ஸ் இருந்தது. கடைசியில் அந்த கோர்ட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னும் போது போன வாரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இதுதான் விறுவிறுப்பான இந்த இதுதான் பார்க்க போகிறோம் ரிவ்யூ. ஸோ அந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வந்து டிலே இல்லாமல் ரிவ்யூக்குள்ளே போகலாம். இதை வந்து இயக்கியிருக்கிறது வந்து உராஸ் பஹல், அப்புறம் ஷானா லேவின்னு சொல்லி அவங்க தான் இதை இயக்கியிருக்காங்க. க்ரைம் மிஸ்ட்ரி அந்த ஜானரில் வந்திருக்கு. இதோட கதை என்னென்னா 2012 ஒரு மும்பையில் ஒரு ஹை ப்ரொஃபைல் சொசைட்டியில் இருக்க ஒரு பொண்ணு வந்து காணாமல் போய்ட்றாங்க. ஸோ அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி ப்ரெஸ் மீடியாலாம் பரபரப்பாயிடுது. அது யாருன்னு சொன்னால் ஐஎன்எக்ஸ் மீடியான்னு சொல்லி இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நிறுவனமாக உலக அளவில் ஃபேமஸான ஒரு ஐஎன்எக்ஸ் மீடியாவோட சிஇஓவாக இருக்க இந்திராணி முகர்ஜியோட தங்கச்சி தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி, சாரி, அவங்க தான் வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு பரபரப்பான கேஸ் ஆகிடுது. அது இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் இந்த இந்திராணி முகர்ஜியோட ஹஸ்பண்ட் யாருன்னா பீட்டர் முகர்ஜி. அவர் வந்து ஸ்டார் டிவியோட சிஇஓ. ஸோ அப்போது அந்த அந்த 2012 காலங்களில் மிகப்பெரிய பிரபலமான கம்பெனி ஸ்டார் மீடியா. இன்றைக்கும் ஸ்டார் நெட்வொர்க் வந்து மிக பிரபலமான கம்பெனி. அதில் சிஇஓ இருந்தவர். ஸோ இவங்க வந்து ஹை ப்ரொஃபைலான இதில் வந்து மீடியாவில் வந்து யுவங்கள் கிளப்புறாங்க. அந்த ஷீன்புரா வந்து வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. அப்போ வந்து இந்திராணி முகர்ஜி வந்து மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஷீன்புரா வந்து என்னோட தங்கச்சி தான். அவங்க வந்து யூஎஸில் படிக்க போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்க அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி யாரும் இது ஃபர்தராக இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வாலண்டியராக வந்து சொல்கிறாங்க. ஸோ மீடியாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன்னா இவ்வளோ ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க வந்து இதில் வந்து இந்த விஷயத்தில் வந்து மீடியாவுக்கு சொல்லும்போது பப்ளிக்கில் வந்து போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை அதோட முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2015 ஒரு டிரைவர் வந்து போலீஸில் மாட்டுறாரு. அவர் யாருன்னா இந்திராணி முகர்ஜி கிட்ட டிரைவராக இருந்தவர். அவர் வந்து கையில் துப்பாக்கி வச்சிருக்காரு, லைசன்ஸ் இல்லாமல் சொல்லி ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகுறாரு. அந்த கேஸை வாக்குமூலம் கொடுக்கும்போது இது இன்னொரு கேஸுக்கு வந்து ஒரு வாக்குமூலத்தில் வந்து அதுக்கு லீடு அமைஞ்சிருது. அது என்னன்னா இந்த ஷீன்புரா வந்து காணாமல் போயிட்டாங்கன்ற கேஸில் வந்து அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு. நானும் இந்திராணி முகர்ஜி இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் அந்த ஷீன்புராவை வந்து வந்து மர்டர் பண்ணி அவங்கள வந்து எரிச்சிட்டோம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா மீடியாலாம் பரபரப்பாயிடுது. போலீஸ் இந்த விஷயத்தில் இறங்கிடுது. இந்திய அளவில் சென்சேஷனல் ஆகிடுது இந்த கேஸு. திரும்பவும் அந்த கேஸை தோண்டி எடுக்கிறாங்க 2015. இந்திராணி முகர்ஜி ஸ்ட்ராங்காக மறுக்கிறாங்க. அவங்க வந்து நான் கொலை செய்யலைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் என்னாச்சுன்றது தான் பரபரப்பான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிகிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இந்த கேஸில் என்ன நடந்தது, மிஸ்ட்ரி அப்படின்றத வந்து விறுவிறுப்பாக ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்குற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. அதுதான் பேலன்ஸ் கதை. சொன்னால் ரிவீல் ஆகிடும். இனி இந்த வெப் சீரிஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். இதோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான என்கேஜிங்கான மிஸ்ட்ரி ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இருக்கும். அது இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா இது தமிழ் டப்பிங்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால் தமிழில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அந்த சிங்கு கூட நல்லாவே இருக்குது. ரொம்பவும்
ஆப்ட்டா வந்து வந்து அந்த டப்பிங் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இத வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இப்போ பெயில்ல வந்திருக்கிற அந்த இந்திராணி முகர்ஜி தான் அவங்க தான் மெயினா இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நிரபராதியா இல்லையான்னு இன்னும் கோர்ட்ல தீர்ப்பாகல. ஸோ அவங்க வியூல அவங்க சொல்ற மாரியே கதைகள நகரும். அது இல்லாம இதுல சம்மந்தப்பட்டவங்க அவங்கவங்க வியூஸும் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் லீனியராவே இருக்கும். இதுல சம்மந்தப்பட்ட அந்த ஷீன் போராவோட பிரதரு, அப்புறம் ஷீன் போராவோட அப்பா, அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து வாக்குமூலம் குடுத்திருப்பாங்க. அவங்கவங்க ஆங்கிள்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது வந்து இந்திராணி முகர்ஜி அவங்க வியூல இருந்து என்ன இருந்திருக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, விருமாண்டின்னு ஒரு யூனிவர்சல் ஹீரோ கமலஹாசன் அவர்கள் நடிச்ச அந்த படத்துல எப்படி அந்த நான் லீனியரா போகுமோ, அந்த மாரி அவங்கவங்க வியூல அந்த வாக்குமூலம் குடுத்திருப்பாங்க. அது பார்க்கவே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களமா இருக்கும். ஸோ, அதனால எந்த இடத்துலயும் போர் அடிக்காமல போகுது. அது ப்ளஸ் பாயிண்ட்டா பார்க்கப்படுது. அது இல்லாம இதுல வந்து கேமரா வந்து ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டாவே இருக்கு. நல்ல ஒரு லைட் எஃபெக்ட், அந்த அப்புறம் டே எஃபெக்ட், அந்த அதிகாலை நேரத்தான அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. மும்பைல நடக்கிற கதைகள்னால மும்பை ஏரியாலாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம மீடியால எப்படி காணப்பட்டது, அது எல்லாமே பரபரப்பா அந்த கேமரால கொண்டு வந்திருப்பாங்க. மியூசிக்கும் நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு உண்டான அந்த இது மேக்கிங் நல்லா இருந்தது. அது இல்லாம இந்த கேஸ் வந்து 2015ல இந்தியாவே உலுக்குன ஒரு கேஸு. அப்போ வந்து டெய்லி பேப்பர்கள்லயும், மீடியாலயும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட வெப் சீரிஸு. ஸோ, அதனால இதில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள்லாம் ஆர்வமா இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்லயே. அ இது இப்போதைய மாரி சேட்டலைட் டிவி வந்து ரொம்பவும் ஃபேமஸ் ஆகாத டைம்கள்லயே 2012 காலகட்டங்கள்ல இருந்தது சேட்டலைட்டு. பட் அப்போ பேப்பர்கள்லலாம் பரபரப்பா இந்த கேஸ் பத்தியான நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. டெய்லி ஒரு ஒரு புது புது நியூஸ்லாம் வந்து 2012ல வந்தது. அப்புறம் 2015ல திருப்பி ரீஓப்பன் பண்ணும்போதும் பரபரப்பாயிடுச்சு திரும்ப இந்த கேஸு. ஸோ இன்னை வரைக்குமே இந்த கேஸ் பெண்டிங்கில தான் இருக்கு. இன்னும் கேஸ்ல இன்னும் முடிவு வரல. இன்னும் ஃபைனல்ல இந்த இது தீர்ப்பு வரல. இப்போதைக்கு இந்திராணி முகர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. இதில குற்றம் சாட்ட 4 பேருமே வந்து பெயில்ல வந்திருக்காங்க. இதுதான் இப்போதைய நிலவரம், இன்றைய நிலவரம். ஸோ இதில இன்னும் முடிவே இன்னும் எட்டப்படல. ஆனா இந்த இது சீரிஸ்ல இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு உண்டான அந்த ஒரு எலிமெண்ட்ஸ வச்சு சிறப்பாவே கையாண்டு பண்ணியிருக்காங்க. இயக்குனர்கள் உராஸ் பகல், அப்புறம் ஷாரா லெவி இவங்க 2 பேரும் தான் சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆஹா வெப் சீரிஸா மைனஸே இல்லையானா 1, 2 இருக்கு. இது வந்து நான் லீனியர் டைப்பா அது என்னன்னா, நான் லீனியர் டைப்பா வருது. இது இயர் வைஸா கொண்டு போயிருக்கலாம். உதாரணத்துக்கு 2008ல எப்படி நடந்தது? 2010ல எப்படி? 12ல எப்படி? அப்படின்னு சொல்லி அந்த மாரி கொண்டு போயிருக்கலாம். அப்படி கொண்டு போயிருந்தா இன்னும் விறுவிறுப்பா இருந்திருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டா வந்த கரி அண்ட் சைனட் வெப் சீரிஸும் இது மாரி தான் இருக்கும். அதுலயும் வந்து இதே மாரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அது வந்து இயர் வைஸா கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாரி இதையும் கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும். இப்போதைக்கு நல்லா விறுவிறுப்பா தான் இருக்கு. அது மாரி பண்ணியிருந்தா இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கும். அது இல்லாம இது வந்து 3 மணி நேரம் ஓடுது. இது வந்து திரைப்படங்கள் மாரி ஒரு 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரத்துல கிறிஸ்பா ஒரு கட் பண்ணி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 2 1/4 மணி நேரம் அந்த மாரி 2 1/4 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் நல்லா இருந்திருக்கும். இப்போ 3 மணி நேரத்த ஒரு 1/2 மணி நேரம் தாராளமா வந்து கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லெங்த்தா போற மாரி இருக்கு. என்னதான் என்கேஜிங்கா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாம கிளைமாக்ஸ் எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா சொல்லியிருக்கலாம். இனி ஃபியூச்சர்ல எப்படி வரும்? கேஸ் தீர்ப்புன்னு சொல்லி அவங்கவங்க அட்வொகேட்ட வச்சு சொல்ற மாரி, அவங்கவங்க ஆங்கிள்ல சொல்ற மாரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும். அது கொஞ்சம் எண்டிங் வந்து ஒரு இதா முடியாத மாரி ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான எண்டிங்கா இல்லாத மாரி தான் இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னும் ஃபைனல் தீர்ப்பு வரல. ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம். இருந்தாலும் அந்த மாரி இவங்க அனுமானங்கள்ல வந்து வக்கீல் சொல்ற மாரி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடியது. வீட்ல இருந்தே பார்க்கக்கூடியது. நல்ல ஒரு Netflixல தமிழ் டப்பிங்கோடையும் இருக்கு. மற்ற இந்திய மொழிகள்லயும் இருக்கு. ஸோ வீட்ல இருந்தே கண்டிப்பா பார்க்கக்கூடிய மஸ்ட் வாட்ச். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லருந்து. இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு உங்களோட விமர்சனங்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. ஸோ இது 2024ல ஒரு சிறப்பான வெப் சீரிஸ். பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டம் அப்டேட்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு திரை விமர்சனத்துல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.